Hello everyone, welcome to Yarn to Art. இன்னைக்கு நம்ம 3 ஸ்டிட்ச் பார்க்க போறோம். Puff, Bobble and Popcorn stitch. First இருக்கிறது puff stitch, இது Bobble, இது Popcorn stitch. இந்த மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு எனக்கும் இந்த வீடியோ பண்ற வரைக்கும் தெரியாது. நான் மூணுமே இந்த மாதிரி பால் டெக்ஸ்சர் வர ஒரு ஸ்டிட்ச்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒரு டைம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டிஃபரன்ஸ் புரியும். Puff stitch பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பால்ஸா நல்ல பஃப்ஸ் மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பால் மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்மாலாக கிடைக்கும் நமக்கு பஃப் ஸ்டிச்சில். உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும் இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே பாபிள் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்டிச்சை விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இந்த பால்ஸ்லாம் டெக்ஸ்சரும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்சரும் வேறு மாதிரி இருக்கும். மீடியம் சைஸ் பால்ஸ்லாம் இதில் கிடைக்கும். இதுவே பாப்கார்ன் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பால்ஸ்லாம் கிடைக்கும். டெக்ஸ்சர் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இது ஸ்மால் சைஸ், இது மீடியம் சைஸ், இது லார்ஜ் சைஸ் பால். நல்ல பக்கத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த 3 ஸ்டிச்சையும் ஒட்டுக்கா நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த மூணோட டிஃப்ரென்ஸும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்டில் எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லிப் நாட் போடணும். நாட் போடுற மாதிரி உங்கள் யானை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்காமல் கீழே இருக்க எண்டு பிடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி இழுத்தோன்னா ஸ்லிப் நாட் ஆகும். இப்போது செயின்ஸ் ஈவன் நம்பர்ஸில் போட்டுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்பர்ஸில் போட்டுக்கோங்க. ஒரு டைம் ஹூக்கில் யானை சுற்றிட்டு இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். 1 2 3 4 இதே மாதிரி ஈவன் நம்பர் செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டாச்சு. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். இதிலிருந்து சிங்கிள் crochet போடணும். ஹூக்கை செகண்ட் செயின் இன்சர்ட் பண்ணிட்டு யான் கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும். 2 லூப் இருக்கும். திருப்பியும் யானை சுற்றிட்டு இந்த 2 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். சிங்கிள் crochet. இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet தான். அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet. இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரோ செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த செயின் 1 வெளியில் வர அதே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் crochet போடணும். செகண்ட் ஸ்டிச்சில் புஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டபுள் crochet போடுற மாதிரி ஹூக்கில் ஒரு டைம் யானை சுற்றிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி வெளியில் இழுக்கணும். வெளியில் இழுத்துட்டு கொஞ்சம் நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக புஃப் ஃபினிஷ் பண்ணுறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ 3 லூப்ஸ் இருக்கும். ஒரு டைம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 4 டைம்ஸ் அதே ஹோல் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே தான் விடணும். 4 டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் டைம் அதே செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு யான் கிராப் பண்ணி வெளியில் எடுத்து லூப் வச்சுருக்கேன். தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் எல்லாமே செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே தான் ஹூக் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு டைம் யானை சுற்றிட்டு இந்த எல்லா லூப்ஸ் வழியாக வெளியில் எடுக்கணும். உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் லூப்ஸ் ஹூக்கு மேலே இருக்கும். எப்படி எடுக்கணும்னா இப்படி ஒரு டைம் சுற்றிட்டு ஹூக்கை கொஞ்சம் இப்படி டவுன்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ண மாதிரி வெளியில் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எதுலேயும் மாட்டாமல் வரும். கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு 2 புஃப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததுலேருந்து ஈஸி ஆகிடும். அதே மாதிரி இந்த தம் ஃபிங்கர் வச்சு நல்லா இப்படி கீழே இழுத்திங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஈஸியாக இழுத்துடலாம். ஸோ தம் வச்சு நான் கீழே இழுத்துட்டேன். ஹூக்கில் யானை சுற்றிட்டு டவுன்வர்ட்ஸில் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த எல்லா லூப் வழியாகவும் கொஞ்சம் பொறுமையாக இப்படி வெளியில் எடுத்தால் வந்துடும். இப்போ எல்லா லூப்ஸ் வழியாகவும் இந்த யான் வெளியில் வந்துடுச்சு. அடுத்த ஸ்டிச்சில்
ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. உங்களோட ஃபர்ஸ்ட் புஃப் இந்த பக்கம் கிடச்சிருக்கும். ஸோ ராங் சைடில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், எல்லாமே இந்த சைடில் தான் கிடைக்கும். செகண்ட் புஃப் போட போகிறோம். டபுள் crochet போடுற மாதிரி ஹூக்கில் யான் சுற்றிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் கிராப் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஒன் டைம் விட்டாச்சு, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் டைம் பண்ணிவிட்டு யான் ஒரு டைம் ஹூக்கில் சுற்றிட்டு இந்த எல்லா லூப்ஸ் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. ஸோ உங்களோட புஃப்ஸ் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ரோ ஃபுல்லாக புஃப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைட் தெரியாது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புஃப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் 5 டைம்ஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்தனால இவ்வளோ பெரிய சைஸ் புஃப் கிடச்சிருக்கு. உங்களுக்கு 5 டைம்ஸ் வேணால் 4 டைம்ஸ் விடுறதுனாலும் விடலாம். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணி 6 டைம்ஸ் விடுறதுனாலும் விடலாம். ஆனால் இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கம்மியாக போனீங்கன்னா புஃப் சைஸ் ரொம்ப கம்மியாயிடும். இதுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு ஹூக்கில் இருந்து அதை வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த 5 டைம்ஸ் அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறது ஒரு டீசெண்டான சைஸ் இந்த அளவுக்கு கிடைக்கும். அடுத்த ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோ செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet ரோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. கொஞ்சம் இப்படி உங்கள் ஒர்க்கை டர்ன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும். இந்த புஃப் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வரும். நீங்கள் முன்னாடி சிங்கிள் crochet போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி தான் ஒர்க் பண்ணணும். காட்டுறேன். இந்த புஃப் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet போடணும். சிங்கிள் crochet போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet போடணும். ஸோ புஃப் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு சிங்கிள் crochet. இதே மாதிரி சிங்கிள் crochets போட்டு இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். திரும்ப செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் புஃப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். புஃப் ரோ, சிங்கிள் crochet ரோ, இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. நான் ஃபியூ ரோஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும், பின்னாடி ப்ளெயினாக தான் இருக்கும். டெக்ஸ்சர் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் பால்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டிச் பாபிள் ஸ்டிச் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே ஈவன் நம்பர்ஸில் செயின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet ஒர்க் பண்ணியிருக்கேன். செயின் 1 பண்ணி ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet, செகண்ட் ஸ்டிச்லேருந்து பாபிள்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் crochet போடுற மாதிரி ஹூக்கை செகண்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். ஒரு டைம் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் இப்போ பண்ண போகிறேன். தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அண்ட் ஃபிஃப்த் டைம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 லூப்ஸ் ஹூக்கில் இருக்கும். இப்போது ஒரு டைம் ஹூக்கில் யானை சுற்றிட்டு இந்த 6 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு கிளஸ்டர் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் சிங்கிள் crochet போடும்போது தான் பாபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சிங்கிள் crochet இப்படி சின்னதாக, உங்களுக்கு இதில் டபுள் crochet, இது சிங்கிள் crochet வந்து குட்டியாக இருக்கும். அப்போ இழுத்துட்டு இருக்கனால இந்த சைட் பாபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்னொரு பாபிள் போடலாம். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் crochet போடுற மாதிரி ஹூக்கில் லூப் எடுத்துட்டு
2 லூப் மட்டும் வெளியில் எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். எல்லா லூப்ஸ்லையும் வெளியில் எடுத்துட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. ராங் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்ட் ரோ பாபிள்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரோ சிங்கிள் crochet ரோ. செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. முன்னாடி ஸ்டிச்சில் சொன்ன மாதிரி தான் பாபிளுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet போட்ட இடத்துக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet. இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochets தான். பாபிளுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochetக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet. உங்களுக்கு பாபிளோட சிங்கிள் crochet எங்கே போடணும்னு தெரியும். இந்த சிங்கிள் crochet மேலே இருக்க ஸ்டிச் தான் எங்கே இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப் தெரியும். பாபிளுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet மேலே ஒரு சிங்கிள் crochet. சிங்கிள் crochet ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதே மாதிரி ரிப்பீட் தான். செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet, செகண்ட் ஸ்டிச்சில் இருந்து பாபிள் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாபிள்ஸ் போட்டுட்டு திருப்பியும் அடுத்த ரோவில் சிங்கிள் crochet ரோ. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் ஃபியூ ரோஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபியூ ரோஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸில் இருக்கும். பஃப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஒன் சைடு மட்டும்தான், பேக் சைட் பிளெயினாக இருக்கும். இப்போது பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈவன் நம்பர் செயின்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet போட்டிருக்கேன். செகண்ட் ரோலேருந்து பார்க்கலாம். செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. செகண்ட் ஸ்டிச்லேருந்து பாப்கார்ன் ஸ்டிச்சும் டபுள் crochetஸில் தான். ஸோ செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போடுங்க. ஃபுல் டபுள் crochet தான் இந்த மாதிரி. அடுத்ததும் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அதே ஸ்டிச்சில் தேர்டாக இன்னொரு டபுள் crochet. அதே ஸ்டிச்சில் ஃபோர்த் டபுள் crochet. அதே ஸ்டிச்சில் ஃபிஃப்த் டபுள் crochet. 5 டபுள் crochets ஒரே ஸ்டிச்சில் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெல் கிளஸ்டர் மாதிரி இருக்கும். இப்போது உங்கள் ஹூக்கில் இருந்து யான் எப்படி எக்ஸஸாக விட்டு ஹூக்கை வெளியில் எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட டபுள் crochetஐ கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 1 2 3 4 and 5. ஃபிஃப்த்து டபுள் crochet, அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட்டாக போட்ட டபுள் crochet. பின்னாடி இருந்து இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் எடுத்து வச்சுருக்க லூப்லையும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சைடு நம்ம ஒர்க் பண்ணுற யான் பிடிச்சி இழுத்தோன்னா டைட் ஆகிடும். அந்த யானை கொண்டு வந்து இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இந்த சைட் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்னொன்று போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 டபுள் crochets ஒர்க் பண்ணணும். ஒன் 2 3 4 and 5. ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஹுக்கை வெளியில் எடுத்துட்டு கவுண்ட் பேக் 1 2 3 4 ஃபிஃப்த். இது ஃபிஃப்த். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுட்டு இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த லூப்பை இந்த லூப்பில் விட்டோன்னா பாப்கார்ன் ஃபார்ம் ஆகிடும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. இது ராங் சைடில் தான் ஒர்க் பண்ணுவோம். பேக்கில் தான் பாப்கார்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரோ ஃபுல்லாக பாப்கார்ன்ஸ் போட்டிருக்கேன். பாப்கார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ளஸ் இப்படி மேலே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கும். அடுத்த ரோ
single crochet row, chain 1 பண்ணி work turn பண்ணி first stitchல ஒரு single crochet. எப்பவும் போல தான் பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் crochetக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet. திருப்பி பார்த்தீங்கன்னா பாப்கார்னுக்கு மேலே ஒன்று இருக்கும். இப்படி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கிள் crochetக்கு மேலே ஒரு சிங்கிள் crochet ரோ தான் இது. ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet. சிங்கிள் crochet ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் ஸ்டிச்சில் இருந்து பாப்கார்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரோ பாப்கார்ன் ஸ்டிச், ஒரு ரோ சிங்கிள் crochet. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஃபியூ ரோஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபியூ ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒன் சைட் மட்டும்தான், பேக் சைட் பிளெயினாக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது பஃப் ஸ்டிச், இது பாபிள், இது பாப்கார்ன் ஸ்டிச். இதில் எல்லாமே நான் 5 டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 5 ஸ்டிச்சஸை கம்பைன் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். 5 ஸ்டிச்சுக்கு மேலேயும் போடலாம், உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்றனால நான் 5 டைம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு கம்மியாகவும் போடலாம், அதிகமாகவும் போடலாம். சிங்கிள் crochet ரோ நடுவில் ஒரு டைம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 2 சிங்கிள் crochet ரோ இல்லை டபுள் crochet ரோ அந்த மாதிரி நடுவில் போட்டுக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்சருக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் crochet போட்டிருப்போம், அந்த சிங்கிள் crochetடையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு அடுத்தது இன்னொரு டெக்ஸ்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் பெருசாக கிடைக்கும். இப்போல்லாம் நெருக்கி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு 2-3 சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேப் விட்டு இன்னொரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். I hope you like this video. Keep crocheting. Bye.